Hi friends, welcome to Restart TNB channel. இன்றைக்கி நம்ம குரூப் 4 சிலபஸில் இருக்கிற 9th புக்கில் இருக்கிற புக் பேங்க் கொஸ்டின் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா பாடத்துக்கான புக் பேங்க் கொஸ்டின் கிடையாது. இது குரூப் 4 சிலபஸில் எந்தெந்த பாடங்கள் இருக்கோ அந்த பாடத்துக்கான புக் பேங்க் கொஸ்டின் மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகிரஃபி, சிவிக்ஸ், அப்புறம் எக்கனாமி இந்த 3 சப்ஜெக்ட் தான் இப்போ எடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. வாழும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செல்வாக்குகளை டேஸ் என்கிறோம், சுற்றுச்சூழல் என்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் டேஸாம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது, ஜூலை 11. 3. மக்கள் தொகை பற்றி புள்ளியியல் விவரக்கல்வி டேஸ் ஆகும், மக்கள் தொகையியல் ஆகும். விலை மதிப்புமிக்க கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பியல் கனிமங்களை சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுப்பது டேஸ் ஆகும், சுரங்கவியல். பொருளாதார நடவடிக்கையில் இரண்டாம் நிலை தொழிலில் மூலப்பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவன டேஸ், முடிக்கப்பட்ட பொருட்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஏதோ இதெல்லாம் கேள்வியாக கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா இதை ரீட் பண்ணியிருக்க கூட மாட்டோம், நம்ம ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நம்ம கவனமாக இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் சில நேரம் கேட்டு வச்சுருவாங்க, நமக்கு தெரியாது. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், பொருளாதார நடவடிக்கையில் இரண்டாம் நிலை தொழிலில் மூலப்பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவன டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் படிக்காமல் இதை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்சர் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஈஸியான இதையும் நீங்கள் ஒரு தடவை 2 தடவை ரீட் பண்ணாலே போதுமானதான். ஆன்சர் முடிக்கப்பட்ட பொருள்கள். பொறுத்துக. ஒலிபெருக்கி, ஒலி மாசுறுதல். ரியோ டி ஜெனிரோ புவி உச்சி மாநாடு 1992 நடக்குது. சிலுவை வடிவ குடியிருப்புகள், டி வடிவ குடியிருப்பு. ஸோ டி வடிவ குடியிருப்பு தான் நம்ம சிலுவை வடிவ குடியிருப்புன்னு சொல்கிறோம். கூற்று மற்றும் காரணங்களை பார்க்கலாம். கூற்று, படுக்கை அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தை பாதுகாப்பு அடையும் என்கிறோம். காரணம், புற ஊதா கதிர் வீச்சு புவியை அடையாமல் தடுக்கிறது. புற ஊதா கதிர் வீச்சு புவியை அடையாமல் தடுக்கிறது. கூற்று, படுக்கை அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தை பாதுகாப்பு அடையும் என்கிறோம். புற ஊதா கதிர்வீச்சு புவியை அடையாமல் தடுக்கிறது. ஆன்சர் ஏவும் 6ம் சரி மற்றும் ஏ என்பது 6க்கான சரியான விளக்கம். மூன்றாம் நிலை தொழிலில் பொருள்கள் நேரடியாக உற்பத்தி செய்யப்படாமல் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளில் உறுதுணையாக உள்ளது. காரணம், மூன்றாம் நிலை தொழிலில் ஈடுபடும் மக்கள் முழுமையாக சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஏவானது 6க்கு விளக்கம் தரவில்லை. அடுத்த படத்தை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெழுதவும். கீழ்காண்பவற்றில் 1 பேரிடரை பொறுத்தமட்டில் முதன்மை மீட்பு குழு இல்லை. ஸோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் தான், காப்பீட்டு முகர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது நிலநடுக்கம். தீ விபத்து ஏற்படும்போது நீங்கள் அழைக்கும் எண் 112. தீ விபத்து ஏற்படும்போது நீங்கள் அழைக்கும் எண் 112. கீழ்காணும் சொற்றொடர்களில் எது தவறு? தீ விபத்திலிருந்து தப்பிக்க நெல், விழு, உருள். விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் நிலநடுக்க தயார் நிலை, இதுவும் சரி. கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதிகளை நோக்கி ஓடுங்கள் என்பது வெள்ளப்பெருக்குக்கான தயார் நிலை. ஸோ வெள்ளப்பெருக்கு இல்லை, சுனாமிக்கான தயார் நிலை. ஸோ இந்த மாதிரி போனது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 2004 பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் சுனாமி வந்துச்சு. துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டால் தரையில் கிடைமட்டமாக படுத்துக்கொண்டு தலையையும் கழுத்தையும் மூடிக்கொள்ளவும், இதுவும் சரி. கீழ்காணும் சொற்றொடர்களில் எது நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது? காவல்துறை மற்றும் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். கடல் மட்டத்திலிருந்து உங்கள் தெரு எவ்வளவு உயரத்தில் உள்ளது மற்றும் கடலோரத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்துள்ளது என்பது தெரிந்து கொள்ளவும். கண்ணாடி ஜன்னல், வெளிக்கதவுகள், சுவர் மற்றும் எளிதில் விழுக்கக்கூடிய தொங்கும் மின் விளக்குகள் மற்றும் மரச்சாமான்கள் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்கவும், இதுவும் சரி. கதவை திறப்பதற்கு முன்பு புறங்கையால் கதவை தொட்டு வெப்பமாக உணர்ந்தால் கதவை திறக்க வேண்டாம், இது தவறு. குடிமையியல் படத்தை பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை முடியாட்சி. ஸோ முடியாட்சிக்கான எடுத்துக்காட்டு பூடான், ஓமன், கத்தார். முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை. சிறு குழு ஆட்சிக்கு சீனா, மத குருமார்களின் ஆட்சி வாட்டிக்கன், மக்களாட்சிக்கு இந்தியா, அப்புறம் அமெரிக்கா.
தனிநபர் ஆட்சி வடகொரியா, சவுதி அரேபியா. முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறைன்றது தனிநபர் ஆட்சி. முன்னாள் சோவியத் யூனியனின் டேஸுக்கு எடுத்துக்காட்டு, சிறு குழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. சீனா, வெனிசுலா, வடகொரியா. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ், வாட்டிகன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களாட்சி. இது பார்த்தீங்கன்னா மத குருமார் ஆட்சி. 5. ஆப்ரஹாம் லிங்கன் டேஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஜனாதிபதி. குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள். அது எங்கே இருந்துச்சுன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி பண்டைய ஏதென்ஸ் நகர அரசுகள். எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது? எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது? கிரேக்கம். லத்தீன் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டிருக்கு. 9. மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள். கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிக அரசாங்க முறையினை கொண்டுள்ளது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா. கூற்று நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது. சரி. காரணம் மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு கொள்கிறார்கள். இதுவும் சரி. அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியானது. சரியான விளக்கமும் கூட. 13. கூற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. சரி. காரணம் இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகளை உள்ளடக்கியது. இதுவும் சரி. 14. வாக்குரிமையின் பொருள் வாக்களிக்கும் உரிமை தான். அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது சமூக சமத்துவம். அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவதுன்றது ஒரு பேசிக் அடிப்படை தேவை. அது மாதிரி அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது என்பது சமூக சமத்துவம். பிரதமரை நியமிப்பது குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை நியமிப்பது உச்சநீதிமன்ற நீதிபதி. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் ராஜ்யசபாவுக்கு 12 உறுப்பினர்கள். இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1951-52. அக்டோபர் 25 பிப்ரவரி 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதனால தான் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக. இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949 நவம்பர் 26. 2 வகையான மக்களாட்சி டேஸ் மற்றும் டேஸ் ஆகும். நேரடி மற்றும் மறைமுக ஆட்சியாகும். நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. இந்தியா டேஸ் மக்களாட்சி முறையினை கொண்டுள்ளது. மறைமுக மக்களாட்சி முறையினை கொண்டுள்ளது. சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமர் டேஸ் ஆவார். நேரு ஆவார். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் டேஸ் ஆவார். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் டேஸ் ஆவார். நேரு ஆவார். அதாவது 489 இருக்கிற மொத்த சீட்டில் பார்த்தீங்கன்னா 364 ஜெயிச்சிருப்பாங்க எம்பிஸ். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு 1920 இம்பீரியல் கவுன்சில் மூலிமா அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் டேஸ் மற்றும் டேஸ் ஆவார். எட்வின் மற்றும் பேக்கர் ஆவார். எத்தனை வருஷம் கட்டியிருக்காங்க? 6 வருஷம் கட்டியிருக்காங்க. 1921 27 வரைக்கும் அந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. இப்போ நாடாளுமன்றத்தை மாற்றியாச்சு. பொறுத்துக. தனிநபர் ஆட்சி வடகொரியா. வாக்குரிமை 18 வயசுக்கு இருக்கணும். சாணக்கியர் அர்த்தசாஸ்திரம் எழுதியவர். மதகுருமாரோட ஆட்சி வாட்டிகன். அடுத்த பாடம். சரியான விடையை தேர்வு செய்க. கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. எந்த நாட்டின்னு போடல நினைக்கிறேன். இங்கிலாந்து நாட்டோட தான் நம்ம ஏற்று அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஸ் அமைப்பு, சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி ஒரு சுதந்திரமான அமைப்பு. அதோட ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 324. இந்திய தேர்தல் ஆணையத்தோட அந்த கட்டிடத்தின் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா நிர்வாசன் சதான். இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு 324. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? 15.
பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் அங்கீகரிப்பது யாருன்னா தேர்தல் ஆணையம் தான். நிர்வாசன் சதனா அந்த கட்டிடத்தின் பெயர். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 6 கூற்று இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. ஆமாம், இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. இதுவும் சரிதான். அப்போ ரெண்டுமே சரி. ஏ தான் ஆன்சர். நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. ஸோ இதை அறிமுகப்படுத்தின 14வது நாடு தான் இந்தியா. அதே வருஷத்து தான் விவிபேட், அதாவது நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கணும்னு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஸ்லிப் மாதிரி அந்த பக்கத்தில் ஒரு மிஷினில் வரும். அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். கூற்று இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதைப் போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சியடையவில்லை. ரெண்டுமே சரிதான். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்திய தேர்தல் ஆணையம் 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா 1+2, ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி, 2 துணை அவங்க வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. தேசிய வாக்காளர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 25. ஜனவரி 9 பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ தினம், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். இந்தியாவில் டேஸ் கட்சி முறை பின்பற்ற பல கட்சி முறை. 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7. ஒரு தேசிய கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னா எப்படி ஒரு மாநில கட்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் 8% ஓட்டு வந்து வாங்கியிருக்கணும். அவங்க தான் அப்போ தான் அவங்க மாநில கட்சி. இந்த மாதிரி 4 ஸ்டேட்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா 4 ஸ்டேட்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 6% ஓட்டு வாங்கியிருந்தாலே அங்கே வந்து ஒரு தேசிய கட்சி தான். நர்மதா பச்சாவோ ஆந்தோலன் என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு. இதே மாதிரி பச்பன் பச்சாவோ ஆந்தோலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ கைலாஷ் சத்யார்த்தி நடத்தியிருப்பார். அதாவது இளமையை பாதுகாக்கும் குழு அப்படின்னு ஒன்று வச்சுருப்பார். பொறுத்துக. தேசிய கட்சி 7. ஒரு கட்சி ஆட்சி முறை சீனா. இரு கட்சி ஆட்சி முறை அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அழுத்த குழுக்கள் வணிக குழுக்கள். அடுத்த பாடம் சரியான விடையை தேர்வு செய்க. இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு தென்னாப்பிரிக்கா. ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது அரசியல் உரிமைகள். ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பாய்? குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 23 அப்புறம் 24 இந்த 2 பிரிவு தான் இதை பற்றி சொல்லுது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாள். எப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க? 2005. இதிலிருந்து விலக்கு கொடுத்துருப்பாங்க 2 இதுக்கும். அதாவது பிஎஸ்எஃப் பார்டர் சேஃப்டி ஃபோர்ஸுக்கும் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிபிஐ, இந்த மாதிரி முக்கியமானதுக்கு சிஆர்பிஎஃப், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் மட்டும் விலக்கு கொடுத்துருப்பாங்க. 5 பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. இது தவறு. 1997 தான் நிறுவப்பட்டது. இது ஒரு உரிமை நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்து செயல்படும். இதுவும் தவறு. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2, 4 தான் வரணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளியராக ஆன்சர் தெரிஞ்சாலும் இல்லை நான் சொன்னது ரைட்டுனால கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2 மற்றும் 4. 6 கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று பார்த்தீங்கன்னா உரிமைகளும் கடமைகளும் ஓர் நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றவை. காரணம், நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு. பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் 6 இரண்டும் சரி, சரியான விளக்கமும் கூட. 7 ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவார். 18 டேஸ்கான பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது. அமைதிக்கான நோபல் பரிசு. ஸோ எந்த நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்திக்கும் அப்புறம் மலாலாவுக்கு கொடுக்கப்படுதுன்னா அமைதிக்கான நோபல் பரிசு. நான் சொன்னேன் பச்பன் பச்சலோன் ஆந்தோலன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு சொன்னல, இளமையை பாதுகாக்கும் குழு. ஸோ அது வந்து நடத்தினது கைலாஷ் சத்யார்த்தி.
கோடிட்ட இடங்களை நிரப்புக. உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் டேஷ் பிரிவுகளை கொண்டுள்ளது? 30. 1948 டிசம்பர் 10 கொண்டு வந்திருக்காங்க. 2. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 42வது சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது. 3. தேசிய மனித உரிமை ஆணையம் டேஷ் ஆண்டு அமைக்கப்பட்டது? 1913 அக்டோபர் 12. பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ பெண்களுக்கான நிறைய விஷயத்தை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு செஞ்சுருப்பாங்க. பொறுத்துக. வாக்களிக்கும் உரிமை அரசியல் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை, இந்து வாரிசுரிமை சட்டம் 2005. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தகவல் அறிவு RTI தகவல் அறிவு உரிமை சட்டத்தையும் இது 2005 தான். குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்த படம் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. 1985 ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? GVK ராவ் மேத்தா குழு. அதை பார்த்திங்கன்னா வேறற்ற பொருட்கள்னு சொல்லுவாங்க. 1985 உருவாக்கப்பட்டது. பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957, அசோக் மேத்தா குழு 1977 to 78, LM சிங்வி மேத்தா குழு 1986. டேஸ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரு கல்வெட்டு தெரிவிக்கிறது? சோழர் காலத்தில் தான் உத்திரமேரு கல்வெட்டு இருக்குது, காஞ்சிபுரம் மாவட்டம். 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன? 1992 தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. அந்த குழு பார்த்திங்கன்னா 1986 அமைச்சிருக்காங்க, 1992 கொண்டு வந்திருக்காங்க. ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் டேஸ் ஆவார்? மாவட்ட ஆட்சியர். ஸோ ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகிறார்னா கலெக்டர் தான். கோடிட்ட இடத்தை நிரப்புக. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. ஏன்னா ஃபஸ்ட்டு இவர் தான் தேர்தலை கொண்டு வந்திருப்பார். நமது விடுதலை போராட்டத்தின் போது மறுசீரமைப்பு என்பது டேஸாக விளங்கியது? நம்பிக்கையாக விளங்கியது. சோழர் காலத்தின் போது கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த இரகசிய தேர்தல் முறை டேஸ் என்று அழைக்கப்பட்டது? குடவோலை முறை என்று அழைக்கப்பட்டது. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு டேஸ் ஆகும்? கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு டேஸ் ஆகும்? கிராம ஊராட்சி ஆகும். பேரூராட்சிகள் நிர்வாகத்தினை கண்காணிப்பவர் டேஸ் ஆவார்? செயல் அலுவலர் ஆவார். பொறுத்துக. மாவட்ட ஊராட்சி மாவட்ட ஆட்சியர், கிராம சபைகள் கிராமங்கள், பகுதி குழுக்கள் நகராட்சிகள், ஊராட்சி ஒன்றியம் பெருந்தலைவர், மாநகராட்சி மாநகர தலைவர். அடுத்த படத்தை பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. பணியிடத்தை கணக்கிடுவதற்காக டேஸ் வயது வரையிலான வயதை கணக்கிடலாம்? 15 to 20 வரைக்கும் இருக்கிற இளைஞர்களை கணக்கிட்டு பணியிடத்தை நம்ம ஜாப்லெஸ்ஸை நம்ம கணக்கிடலாம். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது? முதன்மை துறை, இரண்டாம் துறை, சார்பு துறை. 3. பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எது? முதன்மை துறை, அதாவது விவசாயம். பின்வருவனவற்றில் எது முதன்மை துறை சார்ந்தது அல்ல? வேளாண்மை முதன்மை துறை தான். சுரங்கத் தொழில், மீன்பிடித்தல் எல்லாம் முதன்மை தான். உற்பத்தி இது இரண்டாம் நிலைத்துறை. பின்வருவனவற்றில் எது இரண்டாம் துறையை சார்ந்தது அல்ல? இந்த மூணுமே இரண்டாம் துறை தான். காடுகள் மட்டும்தான் இல்லை. மூன்றாம் துறையில் அடங்குவது அனைத்தும். போக்குவரத்து, காப்பீடு, வங்கியியல் மூணுமே மூன்றாம் துறை. எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை? முதன்மை துறையில் தான் தொழில் அமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். வேளாண்மை, காடுகள், மீன்பிடிப்பு மற்றும் சுரங்கம் பார்த்திங்கன்னா முதன்மை துறை. உற்பத்தி, மின் உற்பத்தி, எரிவாயு மற்றும் குடிநீர் விநியோகம் பார்த்திங்கன்னா இரண்டாம் துறை. வாணிபம், போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு துறை பார்த்திங்கன்னா சார்புத்துறை. குழும பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டு தொழில்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. இப்போ ஆன்சர் 4, 3, 2, 1. எந்த டெல்லி சுல்தான் வேளாண்மை பிரச்சனை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? ஏன்னா பெரோசா துக்ளக் தான்
எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வச்சுருந்துருக்காரு. டேஸ் துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. ஒழுங்கமைக்கப்பட்ட துறைன்னா என்னது? குழும பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டு தொழில்கள் தான் ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. பொருந்தாத ஒன்றை கண்டறிக. வங்கியியல், ரயில்வே, காப்பீடு, சிறு தொழில் தான் பொருந்தாதது. பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? நிறுவனங்களின் உரிமை. 14. கூற்று ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டினுள் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறு தொழில் செய்வதாகும். காரணம் பார்த்திங்கன்னா, இங்கு குறைவான ஊதியமும் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவதில்லை. கூற்று ஏ மற்றும் காரணம் 6 சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. தொழிலாளர்களை பணியமர்த்துபவர்களாகவும் அவர்கள் பணிக்கான வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள் முதலாளி. தமிழ்நாட்டில் டேஸ் துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். வேளாண்மை முதன்மை தொழில். கோடிட்டங்களை நிரப்புக. டேஸ் துறையில் வேலைவாய்ப்புகள் நிலையான மற்றும் முறையானவை அல்ல. ஒழுங்குபடுத்தப்படாத. பொருளாதார நடவடிக்கைகள் டேஸ் மற்றும் டேஸ் துறைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. பொது மற்றும் தனியார் துறைகள். டேஸ் எப்போதும் இந்தியாவின் வளர்ச்சிக் கொள்கையில் ஒரு முக்கிய உறுப்பாக இடம்பெற்றுள்ளது. வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு முறை மாற்றத்திற்கான காரணம் டேஸ் மக்களின் வாழ்க்கை முறை. இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மை டேஸ் பரிணாமங்களை கொண்டது. டேஸின் பொருளாதாரம் என்பது நாட்டு மக்களின் எண்ணிக்கைக்கு உழைக்கும் மற்றும் உழைக்கும் திறன் பெற்றவர்களை குறிக்கும் பொதுத்துறை. டேஸின் பொருளாதாரம் என்பது நாட்டு மக்களின் எண்ணிக்கை உழைக்கும் மற்றும் உழைக்கும் திறன் பெற்றவர்களுக்கு குறிக்கும் உழைப்போரின் பொருளாதாரம். உழைப்போர் குழு பொருளாதாரம் தான் நாட்டு மக்களின் எண்ணிக்கை உழைக்கும் மற்றும் உழைக்கும் திறன் பெற்றவர்களை குறிக்கும். 7. பொதுத்துறை என்பது அரசு நிறுவனங்கள். பொறுத்துக. பொதுத்துறை சேவை நோக்கம். தனியார் துறை லாப நோக்கம். முதன்மை துறை கோழி வளர்ப்பு. சார்புத்துறை வங்கியியல். அடுத்த படத்தை பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு 57% தான் பாசன வசதி பெற்றிருக்கு. இவற்றுள் உணவல்லாத பயிர் எது? தென்னை தான் உணவல்லாத பயிர். 2014 to 15 ஆண்டில் நெல் உற்பத்தி திறன் 4429 கிலோகிராம். தமிழகத்தின் வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி ஆகிய இரண்டுமே அதிகரித்துள்ளது. 5. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் அக்டோபர் டு டிசம்பர். கோடிட்டங்களை நிரப்புக. தமிழக மக்களில் பெரும்பான்மையினர் டேஸ் தொழிலையே சார்ந்திருக்கின்றனர். விவசாயம் தான். இதில் குறு விவசாயிகள் தான் ரொம்பவே அதிகம். பெரிய பெரிய விவசாயிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான். தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது டேஸ் பருவமழையாகும். வடகிழக்கு பருவமழை. தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பு டேஸ் ஹெக்டர்கள் ஆகும். 1,30,33,000 ஹெக்டேர் நிலமாகும். பொறுத்துக. உணவல்லாத பயிர்கள் தேங்காய், கொண்டக்கடலை. பருப்பு வகைகள் உளுந்து, தோரப்பருப்பு, பாசிப்பருப்பு. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் டு டிசம்பர். குறு விவசாயிகள் 1 ஹெக்டருக்கும் குறைவான பரப்பில் சாகுபடி செய்வோருக்கு பேர் தான் குறு விவசாயிகள். 2015 விவசாயிகளின் எண்ணிக்கை 79,38,000. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ 9th பாடத்தில் 9th சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 9th இருக்கிற குரூப் 4 சிலபஸில் கவர் இருக்க சப்ஜெக்ட்டுக்கான புக் பேக் கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்து 8th இருக்கிற குரூப் 4 சிலபஸில் இருக்க பாடத்துக்கான புக் பேக் கொஷின் பார்க்கலாம். கற்றலை விட கேட்டலை நன்று. நன்றி.